சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். மீனா ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. முத்துவும் அண்ணாமலையும் விருந்து ஏற்பாடு செய்கிறேன்னு எங்கள் வீட்டில் உள்ள எல்லாரையும் வர வச்சு ரொம்ப சந்தோஷமா என் அம்மாவும் இந்த விருந்துக்கு வந்து எல்லாரும் சந்தோஷமா பேசிட்டு போயிருக்காங்க. அவங்க வீட்டுக்கு கிளம்பும்போது என் அம்மா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என் வீட்டுக்காரர் முத்து தானே. அவர் செஞ்ச உதவியால் உண்மையை கண்டுபிடிச்சு இங்கே சீதாவுக்கு நகையை திருப்பி வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாமல் என் வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போயிருக்காங்க. நல்ல வேலை. விஜயாத்தை என்னதான் பிரச்சனை செஞ்சாலும் இங்கே என் வீட்டுக்காரர் முத்துவும் அண்ணாமலை மாமாவும் விட்டு கொடுக்காம என் குடும்பத்துக்காக சப்போர்ட் பண்ணி பேசினதால இன்னைக்கு நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து முத்துக்கிட்ட பேசும்போது நன்றி சொல்கிறாங்க. என்ன மீனா என்கிட்ட நன்றி சொல்கிற? நீ செஞ்ச உதவியால் தான் எனக்கு இப்போ 2 கார் இருக்குது. அதே மாதிரி புது வண்டி வாங்கியிருக்கேன். இப்படி எனக்கு நீ செஞ்ச உதவிக்காக நான் நன்றி சொன்னதே இல்லை. ஆனால் நான் என்ன செஞ்சாலும் நன்றி சொல்கிறியே அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க, விஜயாத்த வீட்டுக்கு மறுபடியும் வர முடியுமா அப்படின்னு யோசித்தேன். நீங்கள் எனக்காக பேசி எப்படியோ இங்கே வர வச்சிட்டீங்க. நீங்கள் செஞ்ச உதவியால் தான் உண்மையை கண்டுபிடிக்க முடிஞ்சது. மறுபடியும் விஜயாத்த வீட்டுக்கு வர முடிஞ்சது. அதே மாதிரி தாங்க எப்படியாவது இங்கே சீதாவோட வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். சீதாவுக்கு எப்படியாவது உதவி செய்யணுங்க. எனக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சுருக்கீங்க. என் குடும்பத்தை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறீங்க. சீதாவோட வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்புறம் உங்களுக்கு நன்றி சொல்லணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம் மீனா. எப்படியாவது நம்ம சீதாவுக்காக அருண்கிட்ட பேசலாம். அருண்கிட்ட பேசி புரிய வைக்கலாம், போதுமா அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் சொல்கிறது சரிதான். ஆனால் அருண் நம்ம பேசினா கேட்பாரா, புரிஞ்சுப்பாரா அப்படின்னு சொல்கிறாங்க. சீதா வாழ்க்கைக்காக நான் அருண்கிட்ட வேணும்னா மன்னிப்பு கேட்குறேன். ஆனால் சீதாவோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, உங்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. ஏன்னா நீங்கள் எந்த தப்பும் செய்யலை. ஆனால் அருண்கிட்ட சீதாவுக்காகவும் மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்கிறீங்களே, அதனால தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம பேசி பார்க்கலாம். எந்த தப்பும் செய்யாமல் நம்ம ஏங்க அருண்கிட்ட மன்னிப்பு கேட்குறோன்னு சொல்லும்போது, இல்லை, அருண் இன்னும் என் மேலே ரொம்ப கோவமாக இருக்காரு, அதனால தான் இப்படிலாம் பேசிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியாவது சீதா வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் சரியாகணும் அப்படின்னு மீனாவும் முத்துவும் பேசிகிட்டு இருக்காங்க. விஜயா ரொம்ப கோவமாக அண்ணாமலை கிட்ட கேள்வி கேட்குறாங்க. ஆமாம், எதுக்காக சந்திரா வீட்டிலேருந்து எல்லாரையும் வர வச்சு விருந்து ஏற்பாடெல்லாம் செஞ்சு இப்படி தேவையில்லாமல் செலவு செய்யணும்? நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டால் சரியாக பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. எதுக்குங்க இப்படிலாம் செய்கிறீங்கன்னு கேட்குறாங்க விஜயா. இப்படி விருந்து ஏற்பாடெல்லாம் செஞ்சதால தான் மீனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. நீ வந்து மீனா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு செஞ்ச பிரச்சனையால் மீனாவும் மீனா வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப மனசு வேதனையோடு இருந்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அவங்களுக்கு எப்படி உதவி செய்யணும்னு தெரியாமல், எப்படி மீனாவை இந்த வீட்டுக்கு வர வைக்கணும்னு தெரியாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் இப்போ மீனா திரும்பி வந்த உடனே நானும் மீனா வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தர வேண்டிய மதிப்பு மரியாதையை கொடுக்கணும்னு நினச்சேன். ஏன்னா மீனாவை எந்த ஒரு காரணமும் இல்லாமல் நம்ம அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பணும். ஆனால் அவங்க மீனாவை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நம்ம வீட்டு மருமக மீனாவை நீ புரிஞ்சுக்கல. ஆனால் மீனாவை விட்டு கொடுக்காம இத்தனை நாள் நல்லா பார்த்துக்கிட்டது சந்திரா தானே. அதான் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு நல்லா அவங்களுக்குன்னு விருந்தெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சேன். அதே மாதிரி முத்துவும் ரவியும் நான் சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் சரியாக செஞ்சுட்டாங்க. ஆனால் இப்போ நீ கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குற. இப்படி நான் செஞ்சதுக்கு காரணமே நீ தானே விஜயா. நீ மட்டும் பொறுப்பான மாமியாராக இருந்திருந்தா, இப்படி மீனா கிட்ட பிரச்சனை செய்யாமல் இருந்திருந்தா, மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு போகாமல் இருந்திருந்தா, நான் எதுக்காக வந்து உன் பேச்சை கேட்காம விருந்து ஏற்பாடெல்லாம் செய்ய போகிறேன்? மீனா திரும்பி வந்திருக்கா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் இப்படிலாம் செஞ்சேன். இதில் நீ கேள்வி கேட்க எதுவுமே இல்லை. ஏன் மனோஜுக்கு நீ எவ்வளவோ சப்போர்ட் பண்ணுற. நாங்கள் யாராவது உங்ககிட்ட கேள்வி கேட்குறோமா? இல்லையே. அப்புறம் நீ மட்டும் எதுக்கு தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிற? வேறு ஏதாவது வேலை இருந்தால் பாரு, இல்லைன்னா நிம்மதியாக ரெஸ்ட் எடு, போதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, இப்படி தேவையில்லாமல் செலவு செய்கிறதுக்கு அந்த பணத்தை என்கிட்ட கொடுத்துருக்கலாம்ல, இல்லை மனோஜோட பிஸ்னஸ்க்கு உதவி செஞ்சுருக்கலாம்ல. அப்படிலாம் யாரும் யோசிக்கவே மாட்டீங்க. நானும் இந்த வீட்டில் தானே இருக்கேன். என்கிட்ட கேட்டுட்டு இந்த விருந்து ஏற்பாடெல்லாம் செஞ்சுருக்கலாம். ஆனால் என்ன, மீனா முத்துவுக்காக மட்டும் நீங்கள் என்ன வேணாலும் செய்வீங்க, அப்படி தானே அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா முத்து மட்டும் எனக்கு முக்கியம் இல்லை, இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் முக்கியம். எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் நீ தான் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற.
அதனால் என்ன செய்யன்னு தெரியாமல் இத்தனை நாள் கஷ்டப்பட்டேன். இனி உன் பேச்சை நான் கேட்க போகிறதில்ல. மீனாவும் முத்துவும் இந்த வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கணும். உன்னால் தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனை வந்தால் நான் பொறுமையாக இருக்கவே மாட்டேன். ஏன்னா இத்தனை நாள் எந்த தப்பும் செய்யாமல் மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு போனதை என்னால் ஏற்றுக்க முடியல. மீனா இந்த வீட்டில் இருந்தால் எனக்கு பிரச்சனை வரும் நீ நினச்ச. ஆனால் இப்போ உண்மையை புரிஞ்சுக்கிட்டல. மீனா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருக்காங்க. அதனால் மீனா கிட்ட கேள்வி கேட்குறது, பிரச்சனை செய்கிறதுன்னு ஏதாவது செய்யணும்னு நினச்சேன்னா அப்புறம் நீ இந்த வீட்டில் இருக்கவே முடியாது. அப்புறம் நீயே யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக எடு, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அண்ணாமலை. என்னங்க இப்படி பேசுகிறீங்கன்னு கேட்கும்போது, அதான் நான் பேச வேண்டியதை பேசிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு அண்ணாமலை. மீனாவுக்காக எதுக்கு எல்லாரும் என்கிட்ட இவ்வளோ கோவமாக பேசுகிறாங்க. ஆனால் மீனா திரும்பி வந்ததில் இங்கே ரவியாக இருக்கட்டும், ஸ்ருதி, முத்து, என் வீட்டுக்காரர் அண்ணாமலன் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் என்னால் தான் மீனாவை ஏற்றுக்கவே முடியல. இந்த பிரச்சனைக்கு காரணம் ரோகிணி தான். அதனால தான் ரோகிணியை வர வச்சு ரோகிணிகிட்ட பேசணும்னு சொல்லி ரோகிணியை நல்லா வெளுத்து வாங்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் ரோகிணியால் இனி எந்த பிரச்சனையும் வராது. ரோகிணி மனோஜோட வாழ்க்கையில் இனி தலையிடவும் கூடாது. அதுக்காக தானே இப்படிலாம் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி மேலே ரொம்ப கோபமாக இருக்கிற விஜயா வந்து இப்படிலாம் யோசிக்கிறாங்க. மனோஜ் வந்து கடைக்கு கிளம்பும்போது இங்கே விஜயா கிட்ட வந்து பேசுகிறாங்க. அம்மா உங்ககிட்ட ஒரு உண்மையை பேசணுமா அப்படின்னு சொல்லும்போது, என்ன மனோஜ்னு கேட்கும்போது, இல்லைம்மா இங்கே வந்து நீங்கள் எனக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும்னு நினச்சிங்க. நானும் அதே மாதிரி என் ஃப்ரெண்டுக்கிட்டேயும் பிஏ ஜீவாக்கிட்டேயும் சொல்லி வச்சுருந்தேன்ல. அதில் ஒருத்தவங்க என்னை பார்க்குறதுக்காக வந்திருந்தாங்க. அவங்க வந்து என்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி என் வீட்டில் வந்து பேசுங்கன்னு சொல்லியிருக்காங்கம்மா. எப்படிம்மா அவங்க வீட்டில் போய் பேசலாமா? அவங்க வந்து நான் பிஸ்னஸ் செய்கிறதெல்லாம் வந்து பார்த்துட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு வேற நினைக்கிறாங்க. எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சா நல்லது தானம்மா அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் எனக்கு தெரியாமல் இப்படி ஒரு வேலை வேற செய்கிறியான்னு கேட்கும்போது, இல்லைம்மா என் வாழ்க்கைக்காக நீங்கள் எப்படியாவது நீங்கள் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பீங்கன்னு தெரியும். இருந்தாலும் இங்கே கடையில் வேலை பார்க்குற பிஏ ஜீவாவும் என் ஃப்ரெண்டும் தாம்மா இப்படிலாம் செஞ்சுருக்காங்க. ஆனால் அவங்க நல்ல பெரிய வேலை பார்க்குறாங்கம்மா. நீங்கள் நினைக்கிற மாதிரியே பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுதாம்மா. நான் உண்மையதாம்மா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா? அப்போ சரிதான். ரோகிணியை நம்பி தான் நம்ம ஏமாந்துட்டோம். இனியும் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம வீட்டுக்கு வரப்போகிற மருமக பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக இருக்கணும். ஏன்னா அப்படி உனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கிடச்சிதுன்னா உன்னுடைய பிஸ்னஸ் இன்னும் நல்லபடியாக நடக்கும். நீயும் நிறையா புது புது பிஸ்னஸ்லாம் ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி நல்லா சம்பாதிக்கலாம். உனக்கு நல்ல பேர் கிடைக்கும். இங்கே வந்து முத்துவும் மீனாவும் இந்த வீட்டிலேயே இருக்கட்டும். உனக்குன்னு நீ புது வீடெல்லாம் வாங்கினா என்னையும் நீ புது வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு போயிடுவல்ல. அப்புறம் உன்னுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல மனோஜ். உன்னை வந்து நல்லா படிக்க வைக்கணும்னு நினச்சேன். அதே மாதிரி நீ பெரிய வேலை பார்க்கணும், பெரிய பிஸ்னஸ் செய்யணும்னு நினச்சேன். அதே மாதிரி நீயும் இப்போ ஒரு நல்ல நிலமையில இருக்க, நல்லா சம்பாதிக்கிற. இப்போ வந்து நான் நினைக்கிற மாதிரியே ஒரு நல்ல வரன் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட பேசி பாருங்கம்மா, எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் மனோஜ் ரோகிணியை பற்றி ஏதாவது சொன்னியான்னு கேட்க, நீங்கள் தாம்மா பேசணும். ஏற்கனவே ரோகிணியால் நிறைய பிரச்சனை வருது. கண்டிப்பாக இப்படியெல்லாம் வந்து எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சா ரோகிணி வந்து தேவையில்லாமல் பிரச்சனை செய்வாங்கன்னு எனக்கு தெரியும். ரோகிணியை உங்களால் தாம்மா சமாளிக்க முடியும். அதனால தாம்மா நானும் பேசியிருக்கேன். நீங்களும் வந்து பேசுனா எல்லாம் நல்லபடியாக நடக்குமா அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு முன்னாடி உனக்கு டிவோர்ஸ் கிடைக்கணும். ஏற்கனவே நம்ம வந்து அங்கே வந்து ஏற்கனவே ஒரு வரன் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு பேசுகிறதுக்காக போனோம். ஆனால் அவங்க என்ன சொல்லி அனுப்புனாங்கன்னு உனக்கு தெரியும்ல. அதனால் தேவையில்லாமல் ரொம்ப யோசிக்காத. நானே பேசி பார்க்குறேன் புரியுதா அப்படின்னு சொல்லும்போது, சரிம்மா நீங்கள் வந்து பேசினா அதுவே போதுமா அப்படின்னு சொல்லி இங்கே மனோஜ் ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. எப்படியோ நமக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வாழ்க்கை அமையதான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்பிக்கையாக இருக்கிறாரு மனோஜ். இங்கே அருண் கிட்ட பேசிட்டு சீதா வேலைக்கு கிளம்புறாங்க. உடனே அருண் வந்து கேட்குறாரு, ஆமாம் நீ உங்கள் அம்மாவை பார்க்க போகலையான்னு கேட்கும்போது, போகணுங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ மீனா கிட்ட பேசுவ அப்படி தானே அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க மீனாக்கா எப்போ வருவாங்கன்னு தெரியாது. என் அம்மாவை பார்த்துட்டு உடனே நான் கிளம்பிடுவேன். எனக்கும் நிறைய வேலை இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது, இப்போ சொல்கிறேன் சீதா, நீ உங்கள் வீட்டுக்கு போகலாம், உங்கள் அம்மா கிட்ட பேசலாம். ஆனால் மீனாக்கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் மட்டும் நீ பேசவே கூடாது. ஏன்னா முத்துவால் எனக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கு. நான் சொல்கிறதெல்லாம் உனக்கு புரியுதுல்ல அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு எல்லாமே புரியுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு சீக்கிரமாக வேலைக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது, இங்கே வந்து அருண் வந்து யோசிக்கிறாரு. சீதா நம்ம பேச்சை கேட்பாளா இல்லையான்னு தெரியல.
ஏற்கனவே முத்துவுக்கு தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவா. அப்படி இருக்கும்போது ஒரு வேளை முத்து மீனாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காகவும் அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்காகவும் சீதா போகிறாளா அப்படின்னு சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாரு அருண். உடனே சீதா அவங்க வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. சீதாவுக்கு தெரியாமல் பின்னாடியே போகிற அருண் வந்து சீதா வந்து யார்கிட்ட பேசுகிறாங்க, இங்கே வந்து மீனாக்கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் சீதா பேசக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் சீதா மட்டும் என் பேச்சை கேட்காம முத்து மீனா கிட்ட பேசினா அதுக்கப்புறம் சீதாவுக்கு சரியான பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அந்த சமயம் சீதா அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே இங்கே வந்து அருண் வரதை கவனிக்கிறாங்க. எதுக்கு அருண் நமக்கு தெரியாமல் இப்படிலாம் செய்கிறாரு, ஒருவேளை அருண் சந்தேகப்படுறாரா அப்படின்னு சொல்லிட்டு சீதா ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க. வீட்டுக்கு வந்த சீதா வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, அம்மா வர வர அருண் செய்கிறது எதுவுமே சரியில்லைம்மா அப்படின்னு சொல்லும்போது, என்ன சீதா என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லைம்மா அருணால் நிறைய பிரச்சனை வருது, அவரை புரிஞ்சிக்கவே முடியல, அதனால அருண் வந்து திருந்தணும்னா என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியலம்மா அப்படின்னு சொல்லும்போது, நீ மனசு வேதனைப்படாத, எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் அப்படின்னு சொல்ல அங்கே எப்பயும் போல் மீனாவும் முத்துவும் வராங்க. ஆனால் இங்கே சீதா நினைக்கிறாங்க, அருண் வந்து நான் மீனாக்கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் பேசக்கூடாதுன்னு வேறு சொல்லியிருக்காரு, மீனாக்காவும் முத்துமாமாவும் வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுட்டு முத்துவை கண்டுக்காமல் இருக்க, என்னாச்சு சீதா ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறேன்னு கேட்கும்போது, முத்துமாமா என்னன்னு சொல்கிறது முத்துமாமா, இப்போ கூட நம்ம வீட்டுக்கு வரும்போது நான் யார்கிட்ட பேசுகிறேன், அதுலேயும் மீனாக்கா முத்துமாமா கிட்ட பேசவே கூடாதுன்னு சொன்ன அருண் நான் வந்து உங்ககிட்ட பேசுகிறேன்னா இல்லையான்னு கவனிக்கிறதுக்காகவே இப்படிலாம் தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா அருண் என்ன இப்படி தேவையில்லாமல் இப்படிலாம் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, முன்னாடியெல்லாம் இப்படி இல்லை, என்னை அவ்வளோ நல்லா பார்த்துப்பாரு, பொறுப்பாக இருப்பார் அருண், அவங்க அம்மா பேச்சை கேட்டு வந்து ரொம்ப அவர் வேலையை சரியாக தான் பார்த்துட்டு இருந்தாரு, இப்போ தான் இப்படி ரொம்ப மாறிட்டாரு, என்ன செய்யன்னு தெரியலன்னு சொல்லும்போது, நாங்கள் பேசாமல் அருண்கிட்ட பேசி பார்க்குறோம் அப்படின்னு சொல்ல, வேண்டவே வேண்டாம், அப்படியே நீங்கள் பேசினாலும் அருண் கண்டிப்பாக கோவப்படுவார், உங்களை புரிஞ்சுக்க மாட்டார், இந்த பிரச்சனை அப்புறம் தேவையா நமக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சீதா. முத்து வந்து யோசிக்கிறாரு, அருணுக்கு எப்படி வந்து புரிய வைக்கிறது, நம்ம உண்மையாகவே அருண் மேலே அக்கறையாக தான் இருக்கும், ஆனால் அருண் தானே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு, எப்படி அருணுக்கு புரிய வைக்கிறதுன்னு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து யோசிக்கிறாரு. சரி சீதா, நீ எங்களை பார்த்ததையும் எங்ககிட்ட பேசுனதையும் நீ அருண்கிட்ட சொல்லவே வேண்டாம், நானும் அருண்கிட்ட பேசலை போதுமா, நீங்கள் நிம்மதியாக உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கங்க, சரி நான் சவாரிக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சவாரிக்கு கிளம்புறாரு. இங்கே சீதா ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. மீனா கிட்ட நடந்த பிரச்சனையை பற்றி சொல்கிறாங்க. வர வர வீட்டுக்கு போகவே பிடிக்க மாட்டேங்குது, அருணால் என்ன பிரச்சனை வரும்னு தெரியாமல் ரொம்பவே குழப்பமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே மீனா சொல்கிறாங்க, பொறுமையாக இரு, எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் அப்படின்னு ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா பேசாமல் நான் நம்ம வீட்டிலே இருந்துட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே இருந்தாலும் அருண் கண்டிப்பாக உன்னை தேடி வருவார்ல, மறுபடியும் அருண் வீட்டுக்கு போகணும்ல, இதுக்கு தான் எவ்வளவோ சொன்னேன், முத்து மாப்பிள பேச்சை கேளு, உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கையை மீனாவும் முத்துவும் நல்லபடியாக பார்த்து அமைச்சு கொடுப்பாங்கன்னு, நீ எங்கள் பேச்சை எங்கே கேட்ட, இப்போ இவ்வளோ கஷ்டப்படுறியே அப்படின்னு சொல்லி மனசு வேதனைப்படுறாங்க சீதா. உடனே மீனா சொல்கிறாங்க, அம்மா எல்லா பிரச்சனையும் சரியாயிரும், நீங்கள் ஏம்மா ரொம்ப யோசிக்கிறீங்க, சீதாவோட வாழ்க்கை இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகுது பாருங்களேன், அருண் சீக்கிரமாகவே சீதாவை புரிஞ்சுப்பார், எல்லாம் நல்லபடியாக நடக்கும், இப்படியே மனசு வேதனைப்பட்டால் மட்டும் எல்லா பிரச்சனையும் சரியாயிருமா, வாங்கம்மா நான் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலாக பேசி இங்கே சந்திராவுக்கும் சீதாவுக்கும் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க மீனா. ஆனால் மீனா யோசிக்கிறாங்க, இவங்கக்கிட்ட ஆறுதலாக பேசினாலும் சீதாவோட வாழ்க்கையில் நான் நினச்ச மாதிரி எல்லாம் நல்லபடியாக நடக்கணும், அதுக்கு முதல்ல அருண் வந்து மனசு மாறணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க மீனா. அருண் வந்து தன்னுடைய அம்மாவை பற்றி ரொம்ப யோசிக்கிறாரு, சரியாக சாப்பிடாம சரியாக வேலையும் செய்யாமல் அருண் வந்து இப்படியே இருக்கிறதுனால சீதா வந்து அருண் பேசும்போது ரொம்ப பொறுமையாக இங்கே வந்து மீனா சொன்ன மாதிரியே தன்னுடைய வாழ்க்கைக்காக ரொம்ப அமைதியாகவே இருக்காங்க. இதெல்லாம் அருணுக்கு புரியுது, இருந்தாலும் இங்கே அருண் வந்து எப்போ பார்த்தாலும் சீதா கிட்ட நிறைய பிரச்சனை செய்கிறாரு, இங்கே சீதா என்ன செய்யன்னு தெரியாமல் ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க, அதனால் அருண் வந்து அங்கே வேலைக்கு கிளம்பி போகிறாரு. அந்த சமயம் அருண் வந்து அங்கே கிளம்பி போகும்போதே மயங்கிடுறாரு. ஆனால் அந்த பக்கமாக வந்த யாருமே அருணுக்கு உதவி செய்யவே இல்லை. ஆனால் சவாரிக்கு வந்த முத்து வந்து அருணோட நிலைமையை பார்த்துட்டு ரொம்பவே பதட்டமாக அருணுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அருணை வந்து ஹாஸ்பிட்டல்லையும் சேர்க்குறாரு முத்து. இவர் வந்து இங்கே சீதாவோட வீட்டுக்காரர் தான், எங்கள் சொந்தக்காரங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க. ஏற்கனவே இவர் சரியாக சாப்பிட்றதே இல்லை அப்படின்னு சீதா வந்து சொல்லிகிட்டு இருந்தா, அதனால் என்னாச்சுன்னு நீங்கள் தான் டாக்டர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க.
அருண் வந்து சரியாக சாப்பிடாததுனால தான் இப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல டாக்டர், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. இங்கே சீதாவை வர வைக்கிறாங்க. சீதா உடனே அருணோட நிலைமையை பார்த்துட்டு ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. முத்துமாமா, நான் தான் சொன்னேன்ல, பாருங்க இப்போ அருண் வந்து என் பேச்சை கேட்காம சரியாக சாப்பிடாம இப்படியே வந்து யோசிச்சு இப்படி ஒரு நிலைமையில இருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ என்கிட்ட பணமும் இல்லை, நான் சரியாக வேலைக்கு போகிறதும் இல்லை, அதனால் இப்போ என்ன செய்யன்னு தெரியலன்னு சொல்கிறாங்க சீதா. பரவாயில்ல சீதா, நான் தான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அருண் என்கிட்ட கேட்காம நிறைய கடன் வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட எப்போ பார்த்தாலும் பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருந்தார். சம்பாதிக்கிற பணத்தை வந்து அங்கே கடன் வாங்கினதால அவங்களுக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு தான் வந்து செலவு செஞ்சாரே தவிர்த்து சம்பாதிக்கிற பணத்தை அருண் சேர்த்து வைக்கவும் இல்லை. இப்போ நான் தான் அருணை நம்பி ஏமாந்து போய் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சீதா, எதுக்கு இவ்வளோ வந்து யோசிக்கிற? அது மட்டும் இல்லாமல் அருண் வேறு யாரும் இல்லையே, உன்னுடைய வீட்டுக்காரர் தானே, அருணை பார்த்துக்கிறதுக்கு எங்களால் முடியாதா என்ன? இப்போ உங்ககிட்ட பணம் இல்லைன்னு நீ தான் சொல்லிட்டல, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நானே பார்த்துப்பேன், புரியுதா அப்படின்னு சொல்லும்போது, என்ன மீனா சீதா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா? அருண் வந்து நிறைய கடன் வாங்கியிருக்காரா? எதுக்கு கடன் வாங்கணும்? பொறுப்பாக எவ்வளோ வேலையை நல்லா செய்வார். ஆனால் இப்போ சரியாக வேலைக்கு போகாமல் என்ன இந்த அருண் இப்படி வந்து மாறிட்டாரு? அது மட்டும் இல்லாமல் சீதாவோட வாழ்க்கையை நினச்சா எனக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. சீதா கிட்ட ஏற்கனவே சொன்னேன், என் பேச்சை சீதா கேட்கல, இப்போ பாரு எவ்வளோ பெரிய பிரச்சனையில் வசமாக மாட்டிக்கிட்டா சீதா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க அருண் மாறிடுவார், இப்போ நம்ம செய்ய வேண்டிய உதவியை செய்வோங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் பணம் எடுத்துகிட்டு வந்துடுறேன் மீனா அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்கேருந்து கிளம்புறாரு. சீதா ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. உடனே மீனா ஆறுதலாக பேசுகிறாங்க. சந்திரா, சத்யான்னு எல்லாருமே அங்கே கிளம்பி வராங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்க அருணை கவனிக்கிறாங்க. சீதா வந்து அருண் வந்து கண்முழிச்ச உடனே அவர்கிட்ட பேசணும், முத்துமாமா மட்டும் உதவி செய்யலைன்னா நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்படின்னு இங்கே வந்து அருண்கிட்ட பேசி புரிய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து இங்கே வந்து டாக்டர் சொல்கிறாங்க, அருண் வந்து இப்போ ரொம்ப சரியாயிட்டாரு, அதனால் நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது மெதுவாக கண்முழிச்சு பார்க்குறாரு அருண். அந்த சமயம் சந்திரா, மீனா, சீதா எல்லாரும் இருக்கும்போது முத்து வந்து அருண் என்னை பார்த்தா ரொம்ப கோவப்படுவார், இப்போ இருக்கிற நிலமையில அருண் கிட்ட வந்து நான் பேசாமல் இருந்தால் தான் நல்லது, என்னதான் அருணுக்கு உதவி செஞ்சாலும் அருண் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டார், அதனால் சீதாவோட வாழ்க்கையில் பிரச்சனை வரும்னு அமைதியாக அங்கேயே இருந்துடுறாரு முத்து. உடனே சீதா சொல்கிறாங்க, மீனாக்கா முத்து மாமா எங்கன்னு கேட்குறாங்க. அவர் வந்து வருவார், நீ அமைதியாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனா. என்ன அருண் தம்பி, நீங்கள் வந்து சரியாக சாப்பிடாததுனால பார்த்தீங்களா எவ்வளோ பிரச்சனை வந்துருச்சு, நீங்கள் தான் சீதாவை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை வர வர சரியாக என்னுடைய வேலையில் கவனமாக இருக்க முடியல, இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு. ஆமாம் சீதா, யார் வந்து என்னை உதவி செஞ்சது, யார் என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்தது, எப்படி நான் இங்கே வந்தேன் அப்படின்னு கேட்கும்போது, வீட்டுக்கு போய் பேசிக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா முத்து தான் உதவி செஞ்சார்னு சொன்னால் மறுபடியும் அருண் இங்கேயே பிரச்சனை செய்ய ஆரம்பிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் போய் பேசிக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பி வராங்க. அந்த சமயம் இங்கே வந்து சீதா அருண்கிட்ட பேசி புரிய வைக்கிறாங்க, நீங்கள் மறுபடியும் ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வந்திருக்கீங்கல்ல, அதுக்கு காரணம் முத்து மாமா தான், உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது முத்துவா அப்படின்னு முதல்ல அருண் வந்து புரிஞ்சுக்காம கோவப்படுறாரு. முத்து எதுக்கு உதவி செய்யணும், எனக்கு தெரியும் முத்துவால தான் பிரச்சனை வந்திருக்கும் எனக்கு, அப்படி தானே அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க நீங்கள் சரியாக சாப்பிடாம நீங்கள் வந்து ரொம்ப யோசிச்சதுனால சரியாக வேலைக்கும் போகாமல் இருந்ததால் நிறைய கடன் வாங்கியிருக்கிறீங்க, இப்படி பிரச்சனை நிறையா இருக்குன்னு நீங்கள் வந்து சரியாக சாப்பிடாம இருந்தீங்க, அதனால் நீங்கள் வேலைக்கு போகும்போது அங்கே மயங்கியிருந்தீங்களாம், உடனே முத்துமாமா தான் உதவி செஞ்சுருக்காரு, நீங்கள் இப்போவும் அவரை புரிஞ்சுக்காமல் கோவப்படாதீங்கன்னு சொல்லும்போது அருண் யோசிக்கிறாரு, முத்து உண்மையாகவே நமக்கு உதவி செய்யணும்னு தான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காரா, இல்லை நல்ல பேர் வாங்குறதுக்காக இப்படிலாம் செய்கிறாரா முத்து அப்படின்னு யோசிக்கும்போது, இருந்தாலும் முத்து நம்மளை அப்படியே விட்டுட்டு போயிருந்தாலும் நமக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கும், ஆனால் சரியான நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து உதவி செஞ்சுருக்காரு. நம்மக்கிட்ட இப்போ பணமே இல்லை, ஏன்னா நான் சரியாக வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கிறதும் இல்லை, நிறைய கடன் வாங்கியிருக்கேன், சீதாவால் அந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாதுன்னு தெரியும், அப்போ முத்து தான் பணம் கொடுத்து உதவி செஞ்சுருப்பாரு. ஆனால் முத்து வந்து என்கிட்ட பேச வந்தாலே நான் சரியாக பேச மாட்டேன், முத்துவை எனக்கு பிடிக்காதுன்னு முத்துவுக்கு தெரியும், அதான் இவ்வளோ உதவி செஞ்சாலும் முத்து வந்து என்கிட்ட பேசாமல் கிளம்பி போயிட்டாரு. பரவாயில்ல, இப்போ தான் முத்துவை பற்றி நான் புரிஞ்சுக்கிட்டேன், முத்துவோட நல்ல மனசை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு அருண்.
முத்து எனக்கு செஞ்ச உதவிக்கு நானும் முத்துக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும். இத்தனை நாள் உங்கள புரிஞ்சுக்காம இருந்துட்டேன். இனி அப்படிலாம் இருக்க மாட்டேன்னு சொல்லி முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்கறது மட்டும் இல்ல. நான் வந்து முத்துவுக்கும் நல்லது செய்யணும். நானும் இனி சீதாவ ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது கூட சீதா கிட்ட கொஞ்சம் கூட பணம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பா. நான் தான் சீதாவ புரிஞ்சுக்காம இப்படிலாம் தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுட்டேன். நாளைக்கே முத்துவ பார்த்து மன்னிப்பு கேட்கணும். முத்து செஞ்ச உதவிக்கு நன்றி சொல்லணும். முத்து எனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சிருக்காரு. அதெல்லாம் புரிஞ்சுக்காம இருந்தேன்ல. இனி முத்துவுக்கு நானும் உதவி செய்யணும் அப்படின்னு மனசு மாறின அருண் வந்து யோசிக்கிறாரு. என்னதான் பிரச்சனை வந்தாலும் மீனாவை முத்து விட்டு கொடுக்கறதே இல்லை. மீனாவை முத்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. நான் தான் முத்து மேலே உள்ள கோவத்தில் தேவையில்லாமல் சீதா கிட்ட நிறைய பிரச்சனை செஞ்சுருக்கேன். முத்து செஞ்ச உதவியை என்னால் மறக்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது முத்துவால் தான் என் அம்மாவுக்கு பிரச்சனை வந்தது அப்படின்னு நான் இத்தனை நாள் நினச்சிட்டு இருந்தது எல்லாமே தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன். முத்து என் குடும்பத்துக்கு உதவி தான் செய்கிறாரு. இத்தனை நாள் நான் தான் முத்துவை புரிஞ்சிக்கல. எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு இங்கே சீதா இப்படிலாம் பேசினதுக்கப்புறமா இங்கே யோசிக்கிறாரு அருண். உடனே இங்கே சீதா கிட்ட வந்து அருண் சொல்கிறாரு, நாளைக்கு முத்துவை போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லும்போது, எதுக்குங்க நீங்கள் முத்துமாமாவை பார்த்தா தேவையில்லாமல் பிரச்சனை செய்வீங்க, அதெல்லாம் வேண்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை பார்த்து பேசணும் அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பேசினாலே பிரச்சனை செய்வீங்களே முத்துமாமா, அதனால தான் உங்ககிட்ட பேசுகிறதே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இல்லை முத்து செஞ்ச உதவிக்கு நன்றி சொல்லணும், இத்தனை நாள் முத்துவை புரிஞ்சுக்காமல் இருந்ததுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அருண் உண்மையாக தான் சொல்கிறீங்களா? இல்லை நீங்கள் வந்து சொல்கிறத என்னால் நம்ப முடியல. இத்தனை நாள் முத்துமாமா கிட்ட நானே பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் பேச வரீங்கன்னு சொல்லும்போது தான் சந்தேகமாக இருக்குது. அங்கே தேவையில்லாமல் பிரச்சனை செய்ய வரலல்ல. உண்மையாகவே நீங்கள் மனசு மாறிட்டீங்கன்னா நானும் கண்டிப்பாக உங்கள் கூட வருவேன். ஆனால் பிரச்சனை செய்ய வரதா இருந்தால் என்னால் வர முடியாது. நீங்களும் முத்துமாமா கிட்ட பேசவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க சீதா. அது எப்படி நான் பிரச்சனை செய்வேன்? முத்து எனக்கு இப்போ செஞ்சுருக்கிறது உதவி தானே. என்னால் இனி பிரச்சனை செய்ய முடியாது. முத்துவை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் தான் இத்தனை நாள் புரிஞ்சுக்காமல் இருந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ கண்டிப்பாக முத்துமாமாவை நீங்கள் பார்க்கணும் அப்படி தானே? அப்போ நானும் வரேன் அப்படின்னு சீதாவும் இங்கே வந்து மனசு மாறின அருணும் முத்துவை பார்க்கறதுக்காக கிளம்பி போகிறாங்க. முத்து கார் செட்டில் செல்வத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே சீதா வரதை கவனிக்கிறாங்க. என்ன முத்து, சீதாவும் அருணும் வராங்க. அருண் வந்து உங்ககிட்ட பேசவே மாட்டாரே, இப்போ இங்கே எதுக்கு வராங்கன்னு கேட்குறாரு செல்வம். எனக்கு தெரியல, அருண் வந்தாலே என்ன பேசுவாருன்னு தான் யோசிக்கணும். இவரால் என்ன பிரச்சனை வரப்போதோ தெரியல செல்வம். மீனா இருந்தா இப்போ அருண் பேசினாலும் பொறுமையாக இருங்கன்னு எனக்கு ஆறுதலாக பேசுவா. இப்போ மீனாவும் இல்லையே, அருண் எதுக்கு என்ன தேடி வந்திருக்காருன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்து அருண் ரொம்ப சந்தோஷமாக முத்துக்கிட்ட பேசுகிறாரு. என்ன முத்து, எப்படி இருக்கீங்கன்னு கேட்கும்போது அருண் நம்மக்கிட்ட இவ்வளோ சந்தோஷமாக பேசுகிறாருன்னு முத்து பேரதிர்ச்சியோடு பார்க்குறாரு. சீதா என்னாச்சு, அருணை கூப்பிட்டு வந்திருக்க, அருண் வேற ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து அருண் மனசு மாறிட்டாரு மாமா, நீங்கள் செஞ்ச உதவியால் உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, உண்மையாதானா அப்படின்னு கேட்க, ஆமாம் மாமா, நான் எதுக்கு போய் சொல்லணும், அருண் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் நன்றி சொல்லணும்னு என்னை கூப்பிட்டு வந்தார், வேணும்னா நீங்கள் பேசுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது, அருண் உண்மையாகவே நீங்கள் என்கிட்ட நன்றி சொல்ல வந்தீங்களான்னு கேட்க, ஆமாம் முத்து, நீங்கள் செஞ்ச உதவி என்ன சாதாரண உதவியா, என்னை வந்து காப்பாற்றிருக்கீங்க, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கீங்க, எனக்கு உதவி செஞ்சுருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நான் வந்து இன்னும் உங்களை புரிஞ்சுக்காமல் இருந்தால் எப்படி அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, இல்லைங்க என்னால் நீங்கள் பேசுகிறத நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல, ஏன்னா நீங்கள் என்னை தேடி வந்திருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது, உண்மையாகவே உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்குறதுக்காக தான் வந்தேன், நீங்கள் செஞ்ச உதவிக்காக நன்றி சொல்லலாமேன்னு வந்தேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, என்னால் இனி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது முத்து அப்படின்னு சொல்லும்போது, உண்மையாக தான் சொல்கிறீங்களான்னு கேட்க, முத்துவோட கையை பிடிச்சிக்கிட்டு நன்றி சொல்கிறாரு அருண். என்னை மன்னிச்சிடுங்க முத்து, நீங்கள் தான் எவ்வளவோ எனக்கு பிரச்சனை செஞ்சுருக்கீங்கன்னு நினச்சி உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு நான் வந்து சீதா கிட்ட கூட நிறைய பிரச்சனை செஞ்சுருக்கேன். ஆனால் உங்களை புரிஞ்சுக்காமல் இருந்தது என்னுடைய தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்கன்னு மன்னிப்பு கேட்டு மனசு மாறின அருண் வந்து அழுதுகிட்டே பேசுகிறாரு. என்ன அருண், ஏதோ தெரியாமல் இப்படிலாம் பிரச்சனை வந்துருச்சு, அதுக்காக நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? அதெல்லாம் வேண்டாம், சீதாவை நல்லா பார்த்துக்கிட்டா அதுவே போதும், இதெல்லாம் மீனாவுக்கு தெரிஞ்சால் இவ்வளோ சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் வீட்டுக்கும் நான் வரணும், எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செஞ்ச உதவிக்காக நானும் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்வேன்னு சொல்லும்போது, எதுக்கு எனக்கு உதவி செய்யணும்னு கேட்க, நான் செஞ்ச பிரச்சனையை யோசிக்காமல் நீங்கள் உதவி செய்யும்போது நான் மட்டும் உங்களுக்கு உதவி செய்யக்கூடாதா அப்படின்னு பேசும்போது, பரவாயில்ல அருண், நீங்கள் மனசு மாறிட்டீங்க, உண்மையாகவே என்னை பார்க்க வந்திருக்கீங்க, என்கிட்ட இவ்வளோ சந்தோஷமாக பேசுகிறீங்கல்ல, இதை விட வேறு என்னங்க நீங்கள் உதவி செய்யணும், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு இங்கே அருணும்
முத்துவும் சந்தோஷமாக பேசுகிறாங்க. உடனே அருண் சொல்கிறாங்க, நான் தான் தேவையில்லாமல் உங்களை புரிஞ்சுக்காம நிறைய பிரச்சனை செஞ்சுட்டேன். தேவையில்லாமல் உங்கள் மேலே உள்ள கோவத்தில் சரியாக என் வேலையை பார்க்காம கவனமே இல்லாமல் நிறைய கடன் வாங்கிட்டேன். ஆனால் எனக்குன்னு நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எவ்வளவோ செலவு செஞ்சுருக்கீங்க. எனக்கு நீங்கள் பணம் கொடுத்து உதவி செஞ்சுருக்க வேண்டாம். ஆனால் உங்களை இத்தனை நாள் புரிஞ்சுக்காமல் இருந்தது என்னுடைய தப்பு தான். இனி கண்டிப்பாக நானும் உங்களுக்கு உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் வேலைக்கு போகணும், நிறைய வேலை இருக்குது, கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சீதாவை கூப்பிட்டுட்டு கிளம்புறாங்க. முத்துமாமா, இனி எந்த பிரச்சனையும் வராது, நிம்மதியாக உங்கள் வேலையை பாருங்கள், என் வாழ்க்கை இனி சந்தோஷமாக இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு சீதா அங்கேருந்து கிளம்புறாங்க. முத்து கண் கலங்கி நிற்கிறாரு. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது செல்வம். இங்கே சீதாவும் அருணும் வரும்போது ரொம்பவே பதட்டமாக இருந்தேன். அருண் எதுக்கு வராருன்னு தெரியலன்னு யோசித்தேன். ஆனால் இப்போ இவங்க வந்து பேசிட்டு போனதுக்கப்புறமா அவ்வளோ நிம்மதியாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு புரியுது. எப்படியோ இப்போ அருணும் மனசு மாறிட்டாரு, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாரு நானே நினைக்கலப்பா. எனக்கும் சந்தோஷமாக இருக்குது. முதல்ல மீனா சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்லு, அவங்க சந்தோஷப்படுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். உடனே நாளைக்கே அருணையும் சீதாவையும் வீட்டுக்கு வர வைக்கணும், மீனா வந்து இவங்களுக்கு நல்லா சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வீட்டுக்கு கிளம்பி வர முத்து மீனா கிட்ட நடந்ததை சொல்கிறாரு. அருண் தேடி வந்து மன்னிப்பு கேட்டாரு, நன்றி சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது என்னால் நம்ப முடியாதுங்க. அருணை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாகவே தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம செஞ்ச உதவியெல்லாம் நினச்சி பார்த்து அருண் கண் கலங்கி பேசினாரு, என் கையை பிடிச்சிக்கிட்டு நன்றி சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது, சீதா என்கிட்ட ஃபோனில் இதெல்லாம் பேசவே இல்லையேன்னு சொல்லும்போது, எப்படியும் நான் வந்து உண்மையை சொல்ல போகிறேன். அதான் சீதா சொல்லலை. சீதா இன்றைக்கி எவ்வளோ சந்தோஷமாக இருந்தா தெரியுமா? நம்ம செஞ்ச உதவியால் அருண் இப்படி மனசு மாறுவாருன்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அடுத்த நாள் சீதாவும் அருணும் இங்கே வந்து மீனா முத்துவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராங்க. ஏன்னா முத்து செஞ்ச உதவிக்காக கண்டிப்பாக முத்துவுக்கும் நம்ம உதவி செய்யணும்னு பேசுகிறதுக்காக அருண் வந்து கிளம்பி வராரு. அருண் வந்ததை பார்த்துட்டு இங்கே விஜயாவுக்கும் மனோஜுக்கும் ஒன்றுமே புரியல. என்ன, அருண் வந்து முத்துக்கிட்ட பேசவே மாட்டாரு, இப்போ என்ன நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, என்ன ஒன்றும் புரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அங்கே வந்த உடனே அண்ணாமலை கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு அருண். இங்கே முத்து என் வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு பேசினேன், அப்போ நீங்கள் ரொம்ப மனசு வேதனைப்பட்டிருப்பீங்க. நான் தான் முத்துவை புரிஞ்சிக்காமல் அவ்வளோ கோவப்பட்டுட்டேன். ஆனால் இனி இப்படி எந்த பிரச்சனையும் வராதுன்னு வந்து எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் மனசு மாறிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லும்போது, பரவாயில்ல அருண், நீங்கள் முத்துவை புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. முத்து இப்படி தான் எல்லாருக்கும் உதவி செய்வார், அதே மாதிரி நல்லது செய்வான். முத்து வந்து பிரச்சனை செய்யவே மாட்டான்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அதுவே போதும். இனியாவது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும், சீதாவை நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா சீதா வந்து உங்களை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. வீட்டில் யார் பேச்சையும் கேட்காம அருணை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு அடம்பிடிச்சு வந்து உங்களை கல்யாணம் பண்ணியிருக்கா. அப்படி இருக்கும்போது எவ்வளவோ முத்துவுக்கும் மீனாவுக்கும் பிரச்சனை வந்திருக்கு. அப்போ வந்து அவங்களே அவங்க பிரச்சனையை பார்த்துப்பாங்க. அவங்க வாழ்க்கை இப்போ நிம்மதியாக சந்தோஷமாக இருக்குன்னா அதுக்கு காரணம் முத்துவும் மீனாவும் தான். அதே மாதிரி நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும். நான் சொல்கிறது புரியுதில்ல அப்படின்னு கேட்கும்போது, கண்டிப்பாக நான் வந்து இனி சீதாவை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்ன, அதுக்குள்ளே இந்த அருண் மனசு மாறிட்டாரா? இங்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாரு, மன்னிப்பு கேட்குறாரு, அப்போ எதுக்கு வந்திருப்பாங்கன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கும்போது, முத்து நீங்கள் புது வண்டி வாங்கியிருக்கீங்கல்ல, என்னை கூப்பிடலை, அந்த கோவத்தில் தான் நான் தேவையில்லாமல் பேசிட்டேன். இருந்தாலும் இப்போ சொல்கிறேன், என் ஃப்ரெண்டுங்க கிட்டலாம் சொன்னேன், அவங்க தன்னுடைய குடும்பமாக வெளியூருக்கு போகணுமா, அதனால் சவாரி போகிறதுக்காக வண்டி வேணும்னு சொன்னாங்க. உடனே எனக்கு உங்கள் ஞாபகம் வந்தது. நீங்கள் தான் புது வண்டி வாங்கியிருக்கீங்கல்ல, அவங்க வெளியூர் போகிறதுக்கு நீங்களே அவங்கள கூப்பிட்டு போகலாமே. இந்த சவாரிக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா நல்ல வருமானம் வரும், என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்கிறேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா? ஆமாங்க, புது வண்டி வாங்கினதுக்கப்புறமா சவாரிக்கு போகாமல் தானே இருந்தீங்க. இப்போ அருண் தேடி வந்து இப்படி ஒரு நல்ல வேலையை சொல்லியிருக்காரு. அருண் மூலமாக நமக்கு சவாரி கிடச்சிருக்கு. உண்மையாகவே அருண் பெரிய உதவி தான் செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக மீனா வந்து முத்துக்கிட்ட பேசுகிறாங்க. அருண், நீங்கள் உதவி செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கல, ஆனால் நான் செஞ்ச உதவியை நினச்சி என்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்டு நன்றி சொன்னீங்க. இப்போ பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க. உண்மையாகவே நீங்கள் மனசு மாறிட்டீங்கன்னு நான் இப்போ நம்புகிறேன். சீதாவை ரொம்ப நல்லபடியாக பார்த்துப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு முத்துவும் சந்தோஷமாக இங்கே வந்து மீனா கிட்ட பேசுகிறாங்க. அங்கே வந்த சீதா அருண் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே உடனே விஜயா சொல்கிறாங்க, என்ன மனோஜ், அருண் மனசு மாறிட்டாரு,
இப்போ முத்துவுக்கு உதவி செஞ்சுருக்காரு பாரேன். எப்படியோ புது வண்டி வாங்கிட்டாங்க, சவாரிக்கு போனால் தானே வருமானம் வரும்னு நினச்சேன். ஆனால் அருண் தேடி வந்து இவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்காரு. இனி முத்துவுக்கு நிறைய சவாரி கிடைக்கும் பாரேன். அப்போ அருண் வந்து இனி முத்துவுக்கு பிரச்சனை செய்ய மாட்டாருன்னா அப்புறம் இவங்க 2 பேரும் வந்து சீதாவும் மீனாவும் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாலாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, அம்மா நம்ம இதை பற்றி ஏம்மா யோசிக்கணும்? எனக்கு முதல்ல ஒரு நல்ல வாழ்க்கையை நீங்கள் அமைச்சு கொடுக்கணும், அவ்வளவுதாம்மா. முத்து வந்து சவாரிக்கு போய் நல்லா சம்பாதிச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் முத்துவும் மீனாவும் புது வீடு வாங்கிடுவாங்க. ஆனால் என் நிலைமை என்னம்மா ஆகுறது? நீங்கள் தாம்மா யோசிச்சு எனக்கு வந்து ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன மனோஜ் இப்படி பேசிகிட்டு இருக்க? முத்துவும் மீனாவும் இப்போ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணமே சீதாவும் அருணும் வந்து உதவி செஞ்சுருக்காங்க. இப்படிலாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அருண் மனசு மாறினதால முத்துவுக்கு உதவி செய்யணும்னு இப்படி வந்து எல்லா ஏற்பாடையும் செஞ்சதெல்லாம் நினச்சி இங்கே முத்து வந்து சந்தோஷப்படுறாரு. இங்கே முத்துவும் அருணும் எப்படியோ வந்து ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இனி முத்துவுக்கும் அருணுக்கும் இடையில எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மீனா.